21 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டவரோட எப்படி நடந்தாங்க, அவர்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, அவர்களுக்கு முன்னாடி இந்த படுக்கை ஆகிறதுக்கு முன்பாக அவர்கள் சந்தித்த ஊழியங்கள், இது எல்லாத்தை குறித்த அந்த சாட்சியினால அந்த அடக்கம் நடக்கிற அன்னைக்கு அந்த வாலிபன் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் அவன் மாற்றப்பட்டிருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய அடி ஆழ மனசுல யாராவது இருதயத்தில் நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனமற்றவன், என்னை எடுத்துங்கன்னு ஜெபம் பண்ணவே கூடாது. ஆண்டவரிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நானும் உம்முடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரம். மற்றவர்களுக்கு அந்த அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த குடும்பத்திற்கு தேவை, நீ அந்த கணவனுக்கு தேவை, நீங்கள் அந்த மனைவிக்கு தேவை, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவை. உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை பயனற்ற பாத்திரமாய் இருக்குமானால் இந்த உலகத்திலே இத்தனை ஆபத்துகளுக்கு உங்களை தப்புவித்திருக்க மாட்டார். இவ்வளவு பிரச்சனைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்திருக்க மாட்டார். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்தும் இவ்வளவு நாட்கள் நீங்களே உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே என்றால் உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசேஷமாய் அழைக்கப்பட்டவள், நீ விசேஷமாய் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை, இந்த காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தில் ஒரு மனுஷன் நான் பிரயோஜனமே இல்லை, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் செத்துறணும், நான் உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதனை குறித்து நான் தியானித்தேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தன் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனமற்றவன், தன்னுடைய வாழ்க்கையில அவன் மரணத்தை விரும்பினதற்கு ஒரு 3 காரணங்களை கண்டுபிடிப்பதற்காக கர்த்தர் உதவி செய்தார். அதை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். போதும், நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இந்த யோனா அப்படின்ற தீர்க்கதரிசியை நம்ம எல்லாருமே இந்த யோனா தீர்க்கதரிசியை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் நினிவே மகா நகரமாகிய இந்த நினிவேவுக்கு கர்த்தர் பிரசங்கம் பண்ணுவதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். இந்த நினிவே என்கிறது 3 நாட்கள் பிரயாணம் போகிற அளவிற்கு மிகவும் ஒரு விஸ்தாரமான ஒரு தேசம். ஆனா இந்த யோனா எங்க அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மீதியாய் இருந்த ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளதான் இவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் ஊழியம் செய்கிற ஸ்தலம் ரொம்ப சின்னது, இவர் ஊழியம் செய்கிற கிரவுடு ரொம்ப சின்னது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவர் மேல ஒரு பெரிய திட்டத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நினிவேக்கு ஒன்னு அனுப்புறேன்னு சொல்றாரு. இந்த மனுஷன் நினிவேவுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்போ நினிவேவுக்கு போக வேண்டிய மனுஷன் தர்ஷீஷுக்கு கிளம்பி போறாரு. போற இடத்துல கப்பல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூழ்கத்தக்கதாக பயங்கரமான காற்று அடிக்கிறது. உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் சீட்டு போட்டு பாக்குறாங்க, சரி எதனால இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஏன் இந்த ஆபத்து அப்படின்னு போடும்போது யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்துருச்சு. உடனே அவனை பார்த்து கேட்குறாங்க, நீ யாருப்பா, உன் மேல சீட்டு விழுந்திருக்குது, நீ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமாமே. உடனே இந்த யோனா என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், என்னால தான் இந்த பிரச்சனை நடக்குது. சரி, இது சரியாகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும், என்ன செஞ்சா இந்த பிரச்சனை சரியாகும்? உடனே ஒன்னு சொல்றான், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்னை கடலுக்குள்ள போட்டுருங்க, உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும். தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல யோனாவுக்கு ஒரு மீனை கட்டளை இட்டது, யோனா மீனை விழுங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது போய் கரையில கக்குனதற்கு பிற்பாடுதான், ஓ இந்த மீனை ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுமே இல்லாம யோனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சாகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டான், மரணம் அடைகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டான். அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க.
இல்லப்பா நீ சாகக்கூடாதுப்பா. அவன் சாகக்கூடாது என்று அத்தனை மாதங்களும் சம்பாதித்த பொருளை இழக்கிறதற்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி கடல்ல போட்டுறாங்க. என்ன தூக்கி கடல்ல போட்டு பிரச்சனை சரியாகும்னு சொன்ன உடனே அவங்க யாருமே அதற்கு கேள்விப்படியல. இல்லப்பா நீ ரொம்ப முக்கியம், நீ தேவை. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் தேவையில்லை, நான் தேவையில்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு முடிஞ்சிருச்சு, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அப்போ இன்றைக்கு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரத்தில் சுத்தி இருக்கிற நிறைய பேர் உங்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அம்மா காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, கணவனார் காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, அப்பா காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன், எனக்காக நீ எதையுமே நீ செய்யாத, என்ன பார்க்காத, எனக்கு நீ ஆலோசனை சொல்லாத, நான் இனி அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே வரமாட்டேன், எனக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்காக எதையும் செலவு பண்ணாதீங்க. அது ஒரு வயதானவங்க சொன்னா கூட பரவாயில்ல, வாலிப பிள்ளைங்க, திருமணமாகாத பிள்ளைங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அவர்களை ஊக்குவிக்க, அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை வளர்த்த, அவர்களை காப்பாற்றுவதற்கு சிலர் முயற்சி எடுக்கும்போது, சில பேரண்ட்ஸ் முயற்சி எடுக்கும்போது, தங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு காரியத்திற்காக எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் இப்படியே நான் போயிடுறேன், இதுக்கு மேல என்னத்துல எதையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு 3 பிள்ளை இல்லை 2 பிள்ளைன்னு நினைச்சுக்கங்க, உங்களுக்கு 2 பிள்ளை இல்லைன்னா 1 பிள்ளைன்னு நினைச்சுக்கங்க, ஒரு பிள்ளைய மறந்துக்குங்கன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம். அந்த நினைப்போட யோனாவை மாதிரி உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கடைசியில் அந்த ஜனங்களுக்கு வழியே தெரியல, அந்த புயல் நிற்கல, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவனை தூக்கி கையில வச்சுட்டு, இந்த ரத்த பழிக்கு எங்களை கேட்காதீங்க, நாங்க இதுக்கு யாருமே நாங்க உடந்தே இல்லை, இவனை தூக்கி போடி இவனை நஷ்டப்படுத்துறது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கி கடலுக்குள்ள போறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை அழிக்கணும்னு நினைக்கல, கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கு அங்கேயும் ஒரு மீனை கர்த்தர் அவனுக்காய் கட்டளையிட்டார். பிரதர், சிஸ்டர், எங்க அன்பு தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முயற்சி நீ சொல்லலாம். இன்னைக்கு கூட இந்த சர்ச்சுக்கு வரும்போது உங்களுடைய மனசு திரும்ப திரும்ப என்னை விட்டுரு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, உங்களுக்கு நீங்களே சத்துருவா இருக்கலாம், உங்களுக்கு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம், இல்ல இனி என்னத்தை போய் முயற்சி எடுக்க போறேன், இனி என்னத்தை போய் நான் வாழ போறேன், இனி என்னத்தை போய் நான் செய்ய போறேன், இனி ஒண்ணுமே இல்லை என் லைஃப்ல அப்படின்ற அளவிற்கு நீங்க கடந்து போகலாம். ஆனால் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த திருச்சபை என்கிற ஒரு மீனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிட்டு, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு ஒரு மகிமை இருக்கிறது, உனக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கிறது, உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலைமை வித்தியாசமானது. கர்த்தர் சொல்லுகிறார், அனைத்து கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சோ இவ்வளவு பெரிய இந்த மோசமான எண்ணத்துக்குள்ள இந்த யோனா வருகிறதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி. அப்படின்னா இவர் ரொம்ப டிசைட் பண்ணது, இவர் தன்னுடைய வாழ்க்கையில நினிவேவுக்கு போகணும் அப்படின்னு அவரெல்லாம் நினைக்கல. ஆனா சூழ்நிலை கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பிரயாணப்பட்டுட்டாரு. ஆண்டவர் சரி எப்படியா தர்ஷீசுக்கு போறதற்கு ஆண்டவருக்கு இரக்கம் கிடைக்கும், கர்த்தர் கண்டுக்க மாட்டாருன்னு நினைச்சாரு. ஆனால் இவர் போகிற வழியிலே பாதியிலே இவருக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி, என்னை இங்கேயும் வாழ விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாம, நான் தோற்றுட்டேன், இனி எனக்கு ஜெயமே இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்மளை யூஸ்லெஸ் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சில பெரிய பெரிய தோல்விகள். உங்களுடைய வாழ்க்கையில சிலர் தோற்று போயிட்டாங்க பாருங்களேன். இந்த தோல்வியை எதிர்கொள்ள முடியாம, நான் அவன் முன்னாடி தோற்று போயிட்டேனே, இவன் முன்னாடி நான் தோற்று போயிட்டேனே, இவ்வளவு வெற்றிக்காக நான் கற்பனை பண்ணினேன், இந்த தோல்வி வந்துச்சுனாலே சிலருடைய வாழ்க்கையில நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், நான் இனி பிரயோஜனப்பட மாட்டேன். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எத்தனை முறை தோற்று போனாலும் உங்களை நீங்கள் தோற்று போக 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 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தோல்வி உங்களை அழிப்பதற்காக அல்ல,
உங்கள் தோல்வி உங்களை நஷ்டப்படுத்துவதற்காக, உங்கள் தோல்வி உங்களுக்கு வெற்றியினுடைய பெரிய அடையாளம். கர்த்தர் தோற்று போன இடத்திலே கர்த்தர் வெற்றியாய் நிறுத்துவார். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு நீங்கள் தோற்ற பல இடங்களிலே கர்த்தர் உங்களை வெற்றியாய் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. சொல்லும், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. கைகளை மேல தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். வெற்றியை குறித்து, உயர்வை குறித்து, அங்கீகாரத்தை குறித்து அதிகமான கற்பனை, நிறைய கற்பனை பண்ணிட்டு திடீரென்று தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை சந்திக்கும் போது நிறைய பேர் எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, நான் இனி இந்த உலகத்திற்கு பிரயோஜனப்பட மாட்டேன். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இந்த இடத்துல இந்த அகித்தோப்பேல் என்கிற மனுஷனை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீதோடு இருந்தவன். இப்போ தாவீதை தன்னுடைய சொந்த மகன் துரத்தி விட்டதுனால இவர் என்ன கெஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்சலோம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான். அப்சலோமுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பழுதும் இல்லை. அப்சலோம் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன். யாரை வேணாலும் சீக்கிரமாய் தன்னுடைய கைக்குள்ளே போடுகிற அளவிற்கு அவனுக்கு பேச்சு திறமைகள், சாதுரியம் எல்லாம் இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த அப்சலோமோட நம்ம சேர்ந்துட்டு ஆலோசனை கொடுத்து அவனுடைய தகப்பனாரை நம்ம அது வரைக்கும் தகப்பனாருக்கு ஊழியம் செய்தான், அந்த தகப்பனாரை விட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ அவரை விட்டுட்டு இங்க வந்தான். தாவீது எதுக்காகவே ஜெபம் பண்ணதில்லை, தான் யுத்தத்திற்காக ஜெபிச்சதில்லை, அந்நிய நாட்டினுடைய ராஜா தனக்கு எதிராய் வந்த போது ஜெபம் பண்ணதில்லை. ஆனா தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ணது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அகித்தோப்பேல் எவ்வளவு பெஸ்ட் ஆலோசகர் அப்படின்னு தாவீதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அகித்தோப்பேல் ஒரு மனுஷனோட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனை வெற்றி அடைய பண்ணிடுவான் அப்படின்றத தாவீது 100% நம்பிட்டான். இப்போ இதே பிளான்ல தான் அகித்தோப்பேல் போறான். போய் இவன் சின்ன பையன், இவன் இப்பதான் ராஜ்யபாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடியே அகித்தோப்பேல் ஒர்க் பண்ண இடம் சீனியருக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறான். இதுவரைக்கும் அப்பாவுக்கு ஒர்க் பண்ணன இந்த அகித்தோப்பேல் இப்ப ஃபர்ஸ்ட் தன்னுடைய மகனுக்கு ஒர்க் பண்றான். மகன் கைத்தட்டி வரவேற்பான், அவன் தனக்கு நல்ல பொசிஷன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிதான் அவரை விட்டுட்டு இவர்கிட்ட சேர்ந்துட்டாரு. பெரிய கற்பனை. அவன் அவ்வளவுதான், நம்ம இவன் கூடயே இருந்துட வேண்டியதான், ராஜாவுக்கு அடுத்தது நம்ம தான் அப்படின்றதெல்லாம் கற்பனை பண்ணிட்டான். ஆனா இந்த இந்த இவன் சிம்சோ, இந்த தாவீதனுடைய மகன் என்ன செய்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் சொன்ன அந்த ஆலோசனையை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். வேணாப்பா, நீ இப்போ சொன்ன ஆலோசனை அது அந்த அளவுக்கு சரியில்லாம இருக்குது, எனக்கு ஊசாய் சொன்ன ஆலோசனை தான் நல்லா படுது அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிட்டான். இந்த ஒரே ஒரு தோல்வியை தாங்க முடியாம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழியத்தை மறந்துட்டான், இதுக்கு முன்னாடி அவனுக்கு கிடைத்த வெற்றியை மறந்துட்டான், இதற்கு பிறகு அவனுக்கு கிடைக்க போகிற வெற்றியை மறந்துட்டான். எல்லாவற்றையும் மறந்து இந்த ஒரு தோல்வியை பார்த்த உடனே இனி அவ்வளவுதான், இனி நான் ஜெயிக்கவே மாட்டேன், இனி என்னுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் போல இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காது, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், ஒரு டைம் நான் கீழே இறங்கிட்டேன், ஒரு டைம் இவங்களுக்கு முன்னாடி மரியாதை எனக்கு குறைஞ்சு போயிடுச்சு, தன்னுடைய மனதுக்குள்ள ஏதோதோ யோசிச்சு வேதம் சொல்லுகிறது தன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி வீட்டில் போய் நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிட்டான், அவனுடைய ஓட்டத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டான்.
இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஒருவேளை இதே போல ஒரு சூழ்நிலையில் நீங்க கடந்து போகலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்பனை பண்ணி, நீங்கள் ஆயத்தம் பண்ணி, நீங்கள் யோசித்து திட்டம் போட்டு, நீங்கள் ஏதாவது ஒன்றை விட்டு இது எனக்கு நல்ல பொசிஷன், நல்ல இடம், நல்ல வசதி, அதெல்லாத்தையும் நீங்க ஒரு கற்பனை பண்ணி தூக்கி வீசிட்டு இந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு இப்ப நீங்க நினைச்சது மாதிரி ரொம்ப வித்தியாசமாய் ஒரு பெரிய தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அதனால உடைஞ்சு போய் இனி அவங்கள்ட்ட எப்படி முகத்தை காமிப்பேன், இனி எப்படி நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுமானால், நான் நம்புகிறேன் நீங்கள் சோர்ந்தே போக வேண்டாம். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், நம்மோடு இருக்கிற தேவன் நல்லவர். என்னுடைய தோல்விகளை பார்த்து ஒரு காலத்திலையும் நான் பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தோல்வியை சந்திக்கிற நான் ஜெயத்தை சந்தித்து நான் பிரயோஜனமானவன் என்று என்னை நிரூபிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நிரூபிப்பார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிரூபிப்பார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தேவை என்று சொல்லுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை தேவைகள் என்று சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ இன்னைக்கு உதறப்பட்டு கொண்டிருக்கிறாய், சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு மதிக்காத ஒரு பொருளாய் நீ இருக்கிறாய். உன்னை துச்சமாய் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உன் வலது கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ராஜாக்கள் உன்னை தேடுகிற நாட்கள் வரும். பெரிய மனிதர்கள் உன்னை தேடுகிற நாட்கள் வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன், உன் ஸ்தானத்தை நான் உயர்த்துவேன், உனக்கு பல இடங்களிலே அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும். நீ பொறுத்திரு, நீ காத்திரு, நீ கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தோல்வியை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற கற்பனை செய்கிற வெற்றி தோல்வியாக அமையும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் வாழ வேண்டாம், நான் ஒரு பயனுள்ள பாத்திரம் இல்லை, நான் மதிப்புக்குரிய ஒரு நபர் இல்லைன்னு நமக்கு தோணுது. ஆனா இல்லவே இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து வாசிக்கலாம். அந்த யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யோனா இரண்டாவதாக நான் வேஸ்ட், நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இவனை எங்கே போக சொன்னார் அப்படின்னா நினிவே போக சொல்றாரு. ஆனா நினிவே போக சொல்லுகிற இவன் அங்க போகாம இப்ப திசை மாறி தன்னுடைய டிராக்ல பயணம் பண்ணாம தனக்கு வைத்திருந்த, தனக்கு சொல்லி இருந்த, தனக்கு வாக்கு கொடுத்த, தனக்கு சித்தமாயிருக்கிற அந்த வழியிலே அவன் டிராவல் பண்ணாம இப்போ இந்த யோனா என்ன டிசைட் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு தவறான வழியை இவர் தெரிந்து கொண்டார். ஒரு தப்பான வழியை இவர் சூஸ் பண்ணார். தன்னுடைய பாதை ஆண்டவர் தான் பேசினார் அவனுக்கு தெரியும். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் எல்லா வார்த்தையும் அவனிடத்துல கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய சித்தம் கண்டிப்பாக அவன் நினிவேவுக்கு போகிறதா ஆண்டவருடைய சித்தம். ஆனா இந்த யோனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, வழி மாறிட்டான். வழி மாறின அவனை ஆண்டவர் அப்படியே விட்டுருவார் அப்படின்னு நினைச்சான். நல்லா நினைச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு நினிவேவுக்கு அனுப்புகிறதற்கு இந்த ஒரு யோனா கிடையாது, கர்த்தருக்கு 1000 யோனா இருக்கிறாங்க. கர்த்தர் யாரை வேண்டும் என்றாலும் அனுப்புவார். ஆனா ஆண்டவர் அவன் மேல தரிசனத்தை வச்சுட்டாரு, கர்த்தர் அவன் மேல திட்டத்தை வச்சிருந்தாரு. அதனால அவனைத்தான் அனுப்பணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். இப்போ திசை மாறி போன இந்த யோனா வழியில் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ கர்த்தருடைய சமூகத்திலே நான் பயபக்தியாய் வாழ்ந்தவன், ஆனா நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி வந்திருக்கிறேன். உடனே அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற மொத்த பேரும்
இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அவரவர் அவர்களுடைய தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா உண்மையா ஜெபம் பண்ண வேண்டியது யாரு? கேட்கல. உண்மையா மனம் திரும்ப வேண்டியது யாரு? உண்மையாய் தன்னுடைய வழியை குறித்து துக்கப்பட்டு வருத்தப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கத்த வேண்டியது யார் அப்படின்னா யோனா. அத்தனை பேரும் தங்களுடைய குற்றத்தை அங்கே சமர்ப்பிக்கிறார்கள். ஆனா வழி தவறி போன இந்த யோனா மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் தவறி போனதே, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் உங்க பேச்சை கேட்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு குழியில போய் நான் விழுந்துட்டேன், என் வாழ்க்கையை நானே சூஸ் பண்ணிட்டேன். ஆனா இனி எனக்கு என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நான் இப்படியே போய் குழிக்குள்ள விழுந்து சாகிறது தான் என் முடிவோ, நான் திரும்பி வரவே முடியாதுன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் ஒரு டைம் சாட்சியை கெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டைம் ஊழியத்தை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு டைம் தவறான ஒரு காரியத்தை அவங்க டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அந்த தவறான காரியத்துல டிராவல் பண்ணி அதன் நிமித்தமாய் நிறைய பேர் குற்றப்படுத்தி, இதனாலதான் நீ இப்படி பண்ற, இதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ யார் சொல்லியும் கேட்கல அப்படின்னு தன்னுடைய பேரை கெடுத்துட்டாங்கன்னா அவங்க மனசுல என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, நான் விழுந்து போன ஒரு மனுஷன், நான் இனி திருந்துவதற்கு இனி நான் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் தலையெழுத்து அப்படி எழுதியாச்சு, என்னுடைய தலையில ஆண்டவர் இதை எழுதிட்டாரு. இது நானா தேடி போனேன், இது நானா ஓடி போனேன், இது என்னுடைய, நான் சொல்லி யாரும் சொல்லி நான் கேட்கல, இது என் தலைமையில வர வேண்டியதுதான். நான் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இது சொல்றதுக்கு ஒருவேளை ஈஸியா இருந்தா கூட உங்க இருதயம் அப்படியே தடுமாறிக்கொண்டே இருக்கலாம். யோனாவை மாதிரி என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் இந்த குடியிலே நான் இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க, நான் இந்த பாதாள குடியிலே நான் இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க, நான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டேன், என்னை விட்டுருங்க. மனைவியை பார்த்து நிறைய கணவனார் ஒரு வேளை சொல்லலாம், என்னை விட்டுருமா நீ, இல்லைங்க ஒரு வாழ்க்கை இருக்குது, இல்லை என்னை விட்டுரு. மனைவி ஒருவேளை கணவனை பார்த்து சொல்லலாம், சாரி சாரி நான் தான் பண்ணது தப்பு, என்னை விட்டுருங்க. பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இந்த யோனா செய்த இந்த இரண்டாவது தவறை நீங்க யாருமே செஞ்சிடாதீங்க, யாருமே செஞ்சிடாதீங்க. நான் நம்புறேன் நீங்க திரும்பவும் கர்த்தருக்காக கண்டிப்பாக பயன்பட முடியும், கண்டிப்பாக பயன்பட முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். குயவனுடைய கையிலே அவன் வனைந்து கொண்டிருக்கிற பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கெட்டு போன அந்த பாத்திரத்தை தூக்கி வீசாம அந்த பாத்திரத்தை தன்னுடைய மனதிலே இருக்கிறது போல மறுபடியும் வனைந்து கொண்ட கர்த்தர் இந்த திருச்சபையிலே உலாவுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிறார். கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டப் போகிறார். கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிறதற்கு நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு மறுபடியும் கட்டுகிற கர்த்தர், மறுபடியும் கட்டுகிற கர்த்தர், திரும்பவும் கட்டுகிற கர்த்தர். அவர் மறுபடியும் நம்மை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் ஆசைப்படுகிறார். வாலிப தம்பி தங்கச்சி, மறுபடியும் அந்த ஊழியத்தை கர்த்தர் உன் கையில கர்த்தர் கொடுப்பார். அந்த தரிசனத்தை கர்த்தர் கையில நீ கொடுப்பார். முன்பு எப்படி ராஜாவுக்கு நீ பானபாத்திரக்காரனாய் இருந்தாயோ அதே போல எந்த இடத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாயோ அதே இடத்திலே 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி நீ முன்பு செய்து வந்தபடியே முன்னாடி இருந்த அதே தரிசனம் உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுவோம், யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீரெல்லாம் ஒன்றுமில்லையே, ஓ என்னை தள்ளாமல்
வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு அப்பா முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை சொல்லுவோம். யெகோவா ஓசேன் என்னை மீண்டும், யெகோவா சபையோ என்னை ஆளுகை என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஹல்லேலூயா. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில இந்த யோனா செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, திரும்பி வரணுன்ற எண்ணம், திரும்பி வரணுன்ற ஒரு முயற்சி, திரும்ப நான் வரணுன்ற ஒரு ஆசை அவனுடைய இருதயத்தில் இல்லவே இல்லை. மறுபடியும் நான் வரணும், மறுபடியும் நான் வரணும். அதான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களை தாங்களே காயப்படுத்திக்குவாங்க. தங்களை தாங்களே காயப்படுத்திக்குவாங்க. எதுக்கு உன்னை காயப்படுத்துறேன்னு கேட்டா, நான் தப்பு செய்தேன், நான் தப்பு செய்தேன். இந்த சில கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனைவி தன்னையே அடிச்சுக்குவாங்க, கணவன் தன்னையே அடிச்சுக்குவாங்க. அவங்க அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க நிறைய பேர் மேல ஆண்டவர் பெரிய தரிசனங்களை, பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கீழ்ப்படியாமை, இல்லைன்னா ஒரு தவறான ஒரு முடிவு, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை புரட்டி போட்டிருக்கலாம். உங்க லைஃபையே தலைகளா புரட்டி போட்டு அடுத்து அதிலிருந்து டிராவலே பண்ண முடியாத அளவிற்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் திரும்பி வர விரும்புறேன், திரும்பி நான் வாழ விரும்புறேன், திரும்பி நீங்க அந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன், எனக்கு நீங்க தர முடியும் ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தரை தேடுங்க. உண்மையிலே நான் நம்புறேன், காணாமல் போன இளையகுமாரனை மறுபடியும் அங்கீகரித்த தகப்பன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாரு, மறுபடியும் உங்களை கட்டுவாரு. மறுபடியும் நான் விழுந்துட்டேன், ஏற்கனவே விழுந்துட்டேன்னு திரும்ப 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 மறுபடியும் அதுக்கு பின்னாடியே போகாதீங்க. இந்த யோனாவுக்கு ரிட்டன் வரணும்னு விருப்பமே இல்லை பாருங்களேன், திரும்ப வரணும்னு விருப்பமே இல்லை பாருங்களேன். என்ன விட்டுருங்க, கேட்டானா விட்டுருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம், வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம், தயவு செய்து ஒன்றை மட்டும் வாயில சொல்லாத, என்னை விட்டுருங்கன்ற வார்த்தையை சொல்லாத, உன்னை விட்டுருங்கன்னு வார்த்தையை சொல்லாத. அம்மாவை பார்த்து சொல்றது என்ன விட்டுருங்க மம்மி. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு, எப்படி இருக்கும்? இதுக்கா நான் வளர்த்தினேன், இதுக்கா நான் உன்னை படிக்க வச்சேன், இதுக்கா நான் உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்குனேன், என்ன விட்டுருங்க. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் இந்த 2 மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். எனக்கு அந்த தரிசனத்தை மீண்டும் எனக்கு நீ தர வேண்டும் ஆண்டவர். நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தர வேண்டும் ஆண்டவர். ஆமேன். எத்தனையோ பேர் இருந்த போதிலும் இயேசுவுக்கு, நினிவேவுக்கு வேற யாரையும் அனுப்புவது ஆண்டவருக்கு சித்தமே அல்ல. சரியா அவனை தூக்கி அந்த கடலுக்குள்ள போடும்போது சரியா ஒரு மீன் காத்து இருக்குது பாருங்க. கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அது வாயில் அவனை பத்திரமா வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு லொக்கேஷன் கொடுத்தது மாதிரி. ஆமா, ஃபர்ஸ்டே ஆண்டவர் ஜிபிஆர்எஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக லொக்கேஷன் கொடுத்துட்டார் போல. மீனுக்கு திசை தெரியுமா, மீன் எங்கே போகணும் தெரியுமா. ஆனால் யோனாவை விழுங்குற மீனுக்கு மட்டும் என்ன தெரியும்,
உங்களை விழுங்கின பிரச்சனைக்கு மட்டும் திசை கண்டிப்பா தெரியும். அந்த பிரச்சனை எங்க உங்களை சுத்தி கொண்டு போனாலும் எங்க தான் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தும் தெரியுமா? உங்க தரிசன ஸ்தலத்துக்குள்ள கரெக்டா கொண்டு போய் மீன் வாமிட் எடுக்குது, உள்ள வச்சுக்க முடியல. அதால 3 மாசம் முடியும், ஜீரணமும் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இவர் தான் உள்ள முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால ஜீரணமே ஆக மாட்டேங்குது. அதனால உங்களை யார் வந்து கொண்டு போய் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் தரிசனம்ன்ற ஒன்று உங்களுக்குள்ள இருந்தா கண்டிப்பா உங்களை ஜீரணம் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். உண்மைதானே? 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருக்க முடியுமா? மீனை நீங்க கடல்ல பிடிக்கிற மீனை நீங்க போய் பார்த்தா தெரியும். சில மீன் வந்து பெரிய மீன் சின்ன மீனை முழுங்கும். இந்த சின்ன மீனை முழுங்கும் போது அது உள்ள போய் ஜீரணம் ஆகாம இருந்தா அது வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். உயிரோடு இருக்கும்போதே சில மீன்லாம் வெளியே வந்துடும். சில மீன் வந்து செத்த ஒரே நாள்ல மீன் வெளியே வந்துடும். மற்ற உள்ள ஜீரணமாகாத ஒன்னையுமே மீன் வந்து உள்ள வச்சுக்காது. அது உடனே ஒன்று வாமிட் எடுத்துரும், இல்லைன்னா ஜீரணம் பண்ணிடும். ஆனால் யோனாவை விழுங்கின மீனுக்கு மட்டும் 3 நாள் வயிற்றுக்குள்ளே அதுவும் பாடுபட்டு கொண்டு போய் வாமிட் எடுத்து குளிச்சு கடலில் குளிச்சு எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு போர்டு தெரியுது, நினிவேன்னு. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏண்டா நான் வரவே வேண்டான்னு நினச்ச இடம் எங்கே சுற்றினாலும் நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, உன் மேலே ஆண்டவருடைய விஷயம் இருக்கிறதுனால நீ எங்கே போனாலும் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். எங்கே போனாலும் நீ நினிவேக்கு வந்து நின்று தான் ஆகணும். மீன் வந்து வாமிட் எடுக்கும், அப்போ நினிவே போட தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விட்டுருங்க, இன்னையோட தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு மறுவாழ்வை கர்த்தர் தருவார். ஒரு நியூ லைஃபை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் தேவனிடத்தில் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. என் தேவனிடத்தில் ஒரு புதிய சரீரம் இருக்கிறது. உங்களுடைய பழக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவாரா? இந்த ஜபத்தில் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி திரும்பி வெளியே வர முடியாமல் உங்க மனைவியை பார்த்து கூட நீங்க சொல்லி இருக்கலாம், எனக்காக ஜெபம் பண்றதை விட்டுருமா, எனக்காக ஜெபம் பண்றதை விட்டுருமா, உங்களுக்கு ஒரு அப்பா இருந்ததை விட்டுருமா அப்படின்னு மனசை. பாஸ்டர், உண்மையிலே தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் தான் அப்படி சொன்னேன், எனக்குள்ளே நான் சொன்னேன். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு போல, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போல. ஆனால் கர்த்தர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உலாவி உங்களை தோளை தட்டி கொடுத்து, யார் சொன்னா உன்னை விட்டுருக்கணும்னா அங்கேயே நான் விட்டுருப்பேன். உன்னை அழிக்கணும்னு நினைச்சா அந்த கப்பலிலே அத்தனை பேர் சேர்ந்து உன்னை கொண்டிருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நான் உனக்கு தயவை பாராட்டி உன்னை இதுவரையிலும் தப்புவிக்க பண்ணதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நீ இந்த பிரச்சனையை விட்டு ஒரு நாள் வெளியே வருவாய். நீ இந்த தவறை விட்டு ஒரு நாள் வெளியே வருவாய். பிரதர், சிஸ்டர், என் அன்பு தகப்பன், தாயே, உன்னுடைய மகனை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உங்க மகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அந்த யோனாவை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். ஹalleluya. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். கைகளை உயர்த்தி யெகோவா, யெகோவா யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. ஓ, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமென். நான் இப்படியே சாகணும்னு நீங்க நினைக்க கூடாது. நான் திருந்தி சாகணும்னு நினைக்கணும். நான் சொல்றது புரியலையா? ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு தூரம் போன சிம்சோன் சத்தர் சொல்ல 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 கேட்காம திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய் கண்ணை புடுங்கி அவனை வந்து மாவரைக்கிறதுக்கு வச்சுட்டாங்க. லாஸ்ட்ல கொண்டு போய் ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு டான்ஸ் பண்ண சொல்லி எல்லாரும் அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல சிம்சோன் ஒரு ஜெபம் பண்றான் பாருங்களேன். நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தவறு, நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், நீங்க என்னை தடுத்து தடுத்து நிறுத்துனீங்க, ஆனா நான் சொன்னபடி கேட்கல,
நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா சொல்ல, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னுடைய 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நிறைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். எல்லாமே போச்சு, எல்லாமே அவனை விட்டு போச்சு. ஆனா சாகும்போது தரிசனம் இல்லாம செத்துட்டான், ஒரு பொண்ணுக்காக இப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு யாருமே என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த லாஸ்ட் மினிட்ல நான் ஜெயிச்சுட்டு தான் ஆண்டவரே சாகணும்னு சொல்லி ஒரு உதவியை ஆண்டவரிடத்துல கேட்டான். கர்த்தர் சிம்சோனை மரணம் அடையும் போது தோத்தவனா கர்த்தர் சாகடிச்சாரா, இல்ல ஜெயிக்கிறவனா ஆண்டவரை நிறுத்தினாரா? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது ஜெயிச்சவங்களை விட அவன் சாகிற அன்னைக்கு ஜெயிச்சவங்க. என் ஜீவன் பெலிஸ்தியரோடைய கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவனால் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள், பிரதர், அவங்களுக்கே ஒரு வாய்ப்பை கர்த்தர் சிம்சோனுக்கே கொடுக்க முடியுமானால், நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை தோத்தவங்களாகவே சாகிறதுக்கு கர்த்தர் விரும்பல, உங்களை ஜெயிக்க பண்ணி தான் கர்த்தர் உங்களை சொர்க்கத்துல எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புறாரு. நீங்க ஜெயிச்சுதான் பரலோகத்துக்கு போகணும், நீங்க ஜெயிச்சுதான் இந்த உலகத்தினுடைய கண்ணை மூடணும், நீங்க வெற்றி அடைஞ்சுதான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்திற்காய் கர்த்தரிடத்துல கேளுங்க. இல்ல இல்ல, நீங்க திரும்பி வருவீங்க, கர்த்தர் உங்களை திரும்ப எடுப்பார், உங்களை திரும்ப கட்டுவார். திரும்ப ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், திரும்ப களிப்பின் சத்தம் கேட்கும், திரும்ப புகழ்ச்சியின் சத்தம் கேட்கும், திரும்பவும் மேடைகள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்படும், மறுபடியும் உங்களை அழைக்கிற நாள் வரும், மறுபடியும் உங்களை கர்த்தர் கனப்படுத்த வல்லவர். கைகளை தட்டி அந்த அந்த மகிமை வேணும்னு சொல்றவங்க சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு, சத்தத்தை உயர்த்தி ஆமென் இயேசுவேன்னு கூப்பிட்டு, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் முழு பலத்தோடு எஸ் எஸ் இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை ஜெயித்து ஜெயித்து ஜெயித்து, ஹalleluya ஹalleluya, யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ரொம்ப அழகான ஒரு பாடல். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் உன் மேலிருந்து அகலும். நான் நம்புறேன், இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஒரு பெரிய அனாயிண்டிங், ஒரு பெரிய பிரசன்னம் உங்க நிறைய பேரை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமேன். மறுபடியும் 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 ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டே இருக்காரு. ஸ்டாண்ட் ஆயிராதீங்க, அப்படியே நீங்களே டிசைட் பண்ணி அப்படியே இதுதான் அப்படின்னு உட்காராதீங்க. இல்லை, ஆண்டவர் திறக்கணும்னு நினைச்சாருன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே வழி திறக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். கடலிலே கர்த்தருக்கு வழி இருக்குது. ஆண்டவருக்கு இல்லாத வழி எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு இல்லாத வழி எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு திறக்கிற வாசலை ஒருத்தரும் அடைக்கவே முடியாது. நான் நம்புறேன். இதை விசுவாசிங்க. எனக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீல் ஆகுது, எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் மூடப்பட்ட துறவுகளை கர்த்தர் திறக்கிறது மாதிரி நான் தூர்த்து கர்த்தர் மறுபடியும் அந்த துறவுகளை தோன்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
நான் அப்படி ஃபீல் பண்றேன். அவருடைய பிரசன்னம் அப்படி செய்கிறது இல்ல. ஆண்டவர் உங்களை மறுபடியும் உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், உங்க அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், உங்க மீறுதல்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், உங்களுடைய தடுமாற்றத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், உங்களுடைய கீழ்ப்படியாமையை ஆண்டவர் மன்னிக்கிறார், நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளை ஆண்டவர் மன்னிக்கிறார். எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் உங்க மேல என்ன திட்டம் வச்சாரோ, என்ன நோக்கம் வச்சாரோ, என்ன அபிஷேகத்தை வச்சாரோ, அந்த அபிஷேகத்தை கவனிங்க. இந்த நினிவேவுக்கு போக சொன்ன இந்த யோனாவுக்குள்ள எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியல பாருங்க. 3 நாள் பிரசங்கம், 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய இந்த மனுஷன் அந்த நினிவே 3 நாள் பிரயாண தூரம். ஆனா இவன் 3 நாள்லாம் போய் பிரயாணம் பண்ணி எல்லாம் பிரசங்கம் பண்ணல. ஒரே ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணான். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஒன் டே, 3 நாள் பிரயாண தூரம் உள்ள அந்த நினிவேவுக்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்ன பிரசங்கம் பண்றாருன்னு கேளுங்களேன். நம்மளா இருந்தா என்ன பிரசங்கம் பண்ணி தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மகனே மகளே, இயேசு என்ன நேசிக்கிறாரு இல்லையோ, உன்னை நேசிக்கிறாரு, நீ வாப்பா, இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ தப்பு பண்ணியாமா, ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒன்னு நம்ம அப்படி பிரசங்கம் பண்ணுவோம். இந்த யோனா என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, யோனா நகரத்தில் பிரவேசித்து, 4வது வசனத்தை போடுங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஒரே பிரசங்கம். செத்துருவீங்களா 40 நாளைக்குள்ள? மகனை உன்னை கொல்ல போறார் ஆண்டவர். அக்னி வானத்திலிருந்து வருது, உன்னை பட்சிக்குது, அவ்வளவுதான். நீ இதுக்கு மனம் திரும்பும்னு இல்லை, இதுக்கு ஒரு வழி இருக்கும்னு இல்லை, கத்தரத்தை எதுவுமே இல்லை. இன்னும் 40 நாளைக்குள்ள நீங்க எல்லாம் சாக போறீங்க, அவ்வளவுதான் உறுதி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அந்த செய்தி சகல ஜனங்களுக்குள்ளேயும் பிரசித்தமாகி, ராஜா முதல்ல ஆடு மாடுகள் குழந்தைகள் எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னா, அப்படியே முழங்கால் படிட்டு, இவனுடைய பிரசங்கத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் பாருங்களேன். ஒரு பட்டணமே, நகரமே, அந்நிய நாடு, அங்க போய் ஒரு பிரசங்கத்துல இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, யோனா மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன பவர் இருக்கிறது அப்படின்றத நீங்க மூடிடாதீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க உங்களை சாதாரணமா நினைக்கிறீங்க, நீங்க உங்களை குறைவா நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை கொண்டு என்னென்னமோ கர்த்தர் செய்ய சித்தம் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய. கர்த்தர் உங்களுக்கு நிறைய கிருபைகளை கர்த்தர் தரப்போறாரு. ஏராளமான மனிதர்கள் உங்களை பார்த்து பிரமிக்க போகிறார்கள், ஆச்சரியப்பட போகிறார்கள். உங்களுடைய சாதுரியத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. இந்த மனுஷனா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து மெச்சி கொள்ளுகிற அந்த நாள் வரப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்கிற திறமை, உங்ககிட்ட நான் வச்சிருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே இருக்கிற அந்த பலன், அது சாதாரணமானது அல்ல. அது மலைகளை பெயர்க்கக்கூடிய அளவிற்கு, யாரும் போக முடியாத அளவு இடத்திலே, யாரும் நெருங்க முடியாத இடத்திலே, இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் அனுப்புகிறார். உன் வார்த்தையில் அவ்வளவு பெரிய பவர், உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்க போகுது. எஸ், ஆமென். கைகளை தட்டி அப்படியே ஆமோதிக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்கள் தான் தாவீது, நீங்கள் தான் தானியேல், நீங்கள் தான் சாத்ராக், ஆபேஸ், நேகோ. கர்த்தர் அவ்வளவு பெரிய பவர். அக்கினி ஜுவாலையாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் நீங்கள் போய் நிற்கும் போது அது உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அவ்வளவு பெரிய பவரை நமக்குள்ளே வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, போனதெல்லாம் போகட்டும், வெகு தூரம் பிரயாணம் பண்ணி அந்த சத்ரு உங்களை திரும்ப உங்க காதுல பேசி இல்ல இதுதான் உனக்கு, இனி இதை தான் நீ டிராவல் பண்ணணும், இதுல இருந்து நீ வெளியே வரவே முடியாது, இதுல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரவே முடியாது, இந்த கடன்ல இருந்து நீ வெளியே வர மாட்டேன், இது நீ செத்தா கூட இந்த கடன் உனக்கு முடியாது, என்னென்னமோ உங்களை டிராவல் பண்ண வச்சுக்கலாம்.
உங்க மனசை முழுக்க முழுக்க ஆக்குப்பை பண்ணி நீங்க அனுபவிச்ச அந்த தோல்வியை, இது சாகிற வரைக்கும் உனக்கு தோல்விதான், இதை ரெக்கவரே பண்ண முடியாதுன்னு 24 மணி நேரமும் ஒரு சத்தத்தை உங்க காதுல நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா அந்த சத்தத்தின் மத்தியில இன்னொரு சத்தம் இங்க தொனிக்குது. கர்த்தர் அந்த சத்தத்தை ஸ்டாப் பண்ணி, நோ, யார் சொன்னா, யார் சொன்னா? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர். ஓ ஹalleluya! அவர் புயபலத்தோடு எழும்புகிறார். அவர் எழும்பி நிற்கும் போது, அவர் எழும்பி நிற்கும் போது சமுத்திரம் இரண்டாக பிரியும். அவர் எழும்பி நிற்கும் போது செங்கடல் அவருக்கு முன்பாக, யோர்தான் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. கொண்டு வருவார், உங்களை திரும்ப கொண்டு வருவார். எல்லாருடைய சத்தத்தையும் கர்த்தர் அதம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் பேசின அத்தனை நாவுகளும் தங்கள் கைகளினால் தங்கள் வாய்களை அவர்கள் பொத்திக் கொள்ளுவார்கள், அவர்கள் பொத்திக் கொள்ளுவார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசின அத்தனை நாவுகளும் தங்கள் கைகளினால் அவர்கள் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். அப்படி கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். எருசலேமை அவர் மீட்டெடுப்பார். அவர் ஜனங்களை அவர் மீட்டெடுக்க வல்லவர், மீட்டெடுக்க வல்லவர். ஹalleluya! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விலையில்லாமல் நீங்கள் விற்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களை கர்த்தர் விலைக்கு வாங்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பெய்டு பண்ணாலும் எவ்வளவு கொடுத்தாலும் கண்டிப்பாக ரெக்கவரே பண்ண முடியாதுன்றதை நான் நம்புறேன். அவருடைய ரத்தத்திற்கு மிஞ்சி விலையேற பெற்ற பெய்டு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது இயேசுவின் ரத்தம். அவருடைய ரத்தத்தை அவர் உங்களுக்காக விலைக்கரையமா கொடுப்பாரு, அவர் விலைக்கரையமா கொடுப்பாரு. உங்களை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் அவர். ஹalleluya! எல்லாருமே இன்னைக்கு ஜெபிக்கணும்னா இங்க இருந்து போகும்போதே எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, நான் சாதாரணமானவன் அல்ல, கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். டிஷ்யூ பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா, கை துடைக்கிற இந்த டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு பேப்பரை மட்டும் தனியாக எடுத்து இதுக்கு எவ்வளோ சார் ரேட்டு, இவ்வளோ இதுக்கு எவ்வளோ சார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நீ காசு கொடுக்க வேணாப்பா, நீ ஃப்ரீயாக வச்சுக்கோ. ஒரு அந்த டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்தால் தான் மதிப்பு. 10 பேப்பர் 20 பேப்பர் 50 பேப்பர் ஒன்றா சேர்ந்தாதான் 2 ரூபா 3 ரூபா மதிப்பு. ஒரு பேப்பரை மட்டும் தனியாக எடுத்து அந்த பேப்பருக்கு வந்து நம்ம பணம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ குறைவான பணம் நம்மகிட்ட இல்லை, பணமே இல்லை, அதுக்கு மதிப்பே இல்லை. ஆனால் அந்த பேப்பர் கை துடைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நான் நம்புகிறேன், அவருடைய ரத்தத்தால் சம்பாதிச்சு கர்த்தர் இவ்வளவு தூரம் வளர்த்தி ஆதரிச்ச உங்களுக்கும் எனக்கும் வேல்யூ இல்லைன்னு மற்றவங்க சொல்றதுனால நம்ம வேல்யூ இல்லாமல் போயிடுவோமா? நான் நம்புறேன், நீங்களும் நானும் கோடிகளுக்கு சமம். கர்த்தர் நம்மை பார்க்கிறது சாதாரணமாய் அல்ல, கர்த்தர் நம்மை விசேஷமாய் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ரொம்ப பெரிய இடத்துல கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya! நம்பர் 3, மூன்றாவது ஒரே வார்த்தையில சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபிக்கிறதுக்கு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க விரும்பல அப்படின்னு இந்த யோனா சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் ஒரே ஒரு தோல்வி. நான் இனி எழும்ப மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக, அவனுடைய ஒரு திசை மாறிய பயணம் வந்து நான் இனி திரும்பி வரமாட்டேன், நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து நிற்க பண்ணிருச்சு. நம்பர் 3, மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் கையில் ஆண்டவர் செய் அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சான். அவன் ஆசைப்பட்டது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, அவன் நேசித்தது வேற. ஆனால் கர்த்தர் அவனை போ சொன்னது சுத்தமா. யோனாவை பார்த்து என்ன சொன்னாலும் யோனா அமைதியா தலையாட்டிருப்பான். இதுவே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு தர்சீசுக்கு போன்னு சொன்னா கோடி கும்பிடு போட்டுட்டு ஆண்டவருக்கு போற வழி முழுக்க நடுவே நன்றி 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 நன்றின்னு பாடிட்டே போயிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லனா,
நீ இந்த தர்ஷீஷுக்கு போகாத, அவனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நினிவே. அவனுக்கு பிறக்கும் போதே பிடிக்கல, அவனுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க போனாலும் நினிவேவினுடைய ஜனங்கள் அழிகிறதான நான் பார்க்கணும்னு நினைச்சான். ஆனா இப்ப பிடிக்காத ஒரு பாத்திரத்தை கர்த்தர் அவன் கையில கொடுக்கும்போது இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம வேஸ்ட், நம்ம பிரயோஜனம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க விருப்பப்பட்டது, ஆசைப்பட்டது, ஜெபம் பண்ணது, நீங்க உபவாசம் இருந்தது, எதையுமே உங்க கையில கொடுக்காம நீங்க வேண்டான்னு நினைச்சது, இது மட்டும் எனக்கு கிடைக்கவே கூடாது, இது மட்டும் என் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாது. உங்க அம்மாவை பார்க்க நீங்க அப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம். உங்க அப்பாவை பார்க்க உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நடந்த அந்த காரியத்தை வச்சு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மட்டும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச ஒன்ன கர்த்தர் இப்போ உங்க கையில கொடுத்து நீ இப்ப டிராவல் பண்ணுன்னு ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது ரொம்ப மனம் உடைஞ்சு போய், அவ்வளவுதான், என் கற்பனை பண்ணது, நான் நினைச்சது எதுவுமே நடக்காம ஆப்போசிட்டா எனக்கு வந்திருக்கு, அதனால நீங்க யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லைன்னு ஒருவேளை என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை விட பிடிக்காததை கர்த்தர் உங்க கையில கொடுக்கும்போது நீங்க நன்மையா ஏத்துக்கொள்ளுங்க. அந்த பிடிக்காத காரியத்தை கொண்டு கர்த்தர் அந்த பட்டணத்தையே கர்த்தர் ரட்சித்தார். அவன் பிடிச்சதை அவன் கையில கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய மகிமையை யோனா பார்த்திருக்கவே முடியாது. பிரதர், உங்களுக்கு பிடிச்சது மாதிரி, நீங்க டிசைன் பண்ணது மாதிரி, நீங்க யோசிச்சது மாதிரி, நீங்க எழுதி வச்சது மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிருந்தா கூட நீங்க கண்டிப்பா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஆனா நீங்க பிடிக்காத ஒன்ன கர்த்தர் உங்க கையில கொடுத்ததை ஆசையா ஏற்றுக்கொண்டு நான் உமக்காக செய்வேன்னு நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, நீங்க பிடிச்சதை கொடுக்கும்போது எவ்வளவு பெருசா செய்வீங்களோ அதை விட பல மடங்கு கர்த்தர் இந்த பிடிக்காத இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒப்புக்கொடு, நீங்க ஒப்புக்கொடு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நினிவேயினுடைய சூடு இவனுக்கு பொறுத்துக்கவே இல்லை. எப்பவுமே நமக்கு வெயில் உடம்பு வேர்த்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நினிவேயில போய் இவனுடைய பிரசங்கம் வந்து ரொம்ப கோபமாக தான் இருந்திருக்கும். பயங்கரமாக கோபமாக கத்திட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்தா மேலே இருந்து வெயில் சொல்லுன்னு உச்சியிலே அடிக்குது. என்னடா இப்படி அடிக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆமணக்கு செடி அப்படியே முளைச்சு ஒரே நாளில் மரமாக நிழல் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சாமா. இந்த வெயிலின் மத்தியில் ஒரு ஆமணக்கு செடியினுடைய நிழல் வந்து இவனுக்கு சொர்க்கமா தெரிஞ்சிச்சு பாருங்களேன். அப்பாடா, அந்த அவனுடைய அவ்வளவு டென்ஷனையும் அப்படியே இந்த ஆமணக்கு செடி குறைச்சிருச்சு. அப்படியே ரிலாக்ஸா அப்படியே படுத்து தூங்கலான்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு பூச்சிக்கு கட்டளை இட்டார். இது சும்மா இருக்குமா? அவ்வளவுதான், நைட் ஆகிறதுக்குள்ள எல்லாத்தையும் குச்சியா மாத்திருச்சு. அடுத்து வெயில் அடிக்கும் போது நெற்றியில விழுந்தோடனே ஏற்கனவே கோவம், அதை விட பல மடங்கு கோவம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏடா நீங்க 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு. இவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அதற்கு அவன், நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருப்பது. அவ்வளோ ஆண்டவரை கூட பிடிக்கல. உடனே அடுத்து 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்து ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அதிகமான மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் கையில பிடிக்காத ஒரு பாத்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, பிடிக்காத ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சில நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறதே எதுல தான் அற்புதம் செய்வார்னா, உங்களுக்கு பிடிக்காத ஃபீல்டா இருக்கலாம், ஆனா அதுல உங்களை மாதிரி திறமசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஆமேனே வர மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துக்கவே ஆகாது இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப அழகாய் கட்டுவீர்கள். அதுதான் ஆண்டவர் இணைக்கிற குடும்பம். இன்னைக்கு எல்லாரும் சொல்ல போற, ஆண்டவரே நான் கண்டிப்பா இந்த உலகத்திற்கு தேவை, என் குடும்பத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நான் தேவை, இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு நீங்க தேவை, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நீங்க தேவை,
இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க பலத்தோட இருக்கணும், நீங்க 100 வயசு வரைக்கும் நீங்க வாழணும். நிறைய பேர் ஆமேனே காணும். நீங்க இப்பவே அனுப்புறது மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்குது. ஜோமணி அனுப்பி விடுங்க பாஸ், என்ன வீட்டுக்கு இல்லை சொர்க்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பாடுபட வேண்டியது இருக்குது. கர்த்தர் பவுலை பார்த்து சொல்றாரு, இன்னும் என் நாமத்திற்காக நீ நிறைய பாடுபட வேண்டியது இருக்குது. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு நிறைய வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவார். அப்படியே எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீ என் கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், நீ ராஜமுடி. தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிள்ளையே, உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியாது, உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன், நான் விலையேற பெற்றவன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஒரு மகிமை உங்கள் தலையின் மேல். வாலிப தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க, நீ ஸ்பெஷல் பா. அவர் உங்களை பார்த்தது இப்போ அல்ல, நீங்கள் கருவில இருக்கும் போதே உங்களை அவருடைய கண்கள் கண்டது. கண்கள் கண்டது, கண்கள் கண்டது. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை என்னை திறந்து பாருங்க. நான் உங்களுக்கு இந்த டேவிட் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பிலிருந்து என்னுடைய 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் பேதுருன்ற ஒரு வாத்தியார். ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார். அவர் கட்டுற வேஷ்டியும் முக்கா வேஷ்டி தான் இருக்கும். ஒரு ஒயிட் கலர் அரக்கை சட்டை போட்டிருப்பார். ஒவ்வொரு சண்டேவும் ஓப்பனாக சொல்கிறேன், சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு காமெடியாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அவர் வந்து பாடம் நடத்துறதுக்காக வருவார், ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் போவார். 3 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணிட்டு போவார். நாங்கள் கேட்குறது மாதிரி நடிப்போம், ஆனால் கேட்க மாட்டோம். ஸோ ஒரு நாள் வந்து அப்படியே பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏங்கி அழுறாரு, ஏங்கி அழுறாரு. ஏங்கி அழுது எங்களுக்கு நேராக கையை நீட்டி, உங்களில் ஒரு 2-3 பேர் ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறாரு, நீங்க பெரிய ஊழியம் செய்ய போறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. நாங்க அத்தனை பேரும் தலையை கீழே குமிச்சிட்டு ஒவ்வொருத்தனுடைய தொடையும் சுரண்டி, ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஏடா டேய், இது வரைக்கும் கதை சொல்லி அறுத்தாரு, இன்னைக்கு என்னடா இப்படி அழுறாரு இவரு. அவருடைய மூஞ்சியை எங்களால பார்க்கவே முடியல. எங்களுக்கு அவர் அழுகிறது எங்களுக்கு சீரியஸா தெரியல, சிரிப்பா வருது. சண்டே ஸ்கூல் டீச்சர் அவர் அன்னைக்கு எடுத்த பாடத்திலிருந்து ஒரு பாடத்தை எடுத்து அவர் வந்து ஊழியக்காரரை கர்த்தர் தேடுறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு ஒரு உணர்வும் இல்லை, எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா நாட்கள் தாண்டிருச்சு, நான் ஊழியத்திற்காக வந்தேன். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அந்த பேதுரு சாரை பார்த்து, அவருடைய ஒரு மகன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அந்த பேதுரு சாரை பார்த்து, சார் அன்னைக்கு நீங்க வந்து பேசுனது எனக்கு அவ்வளவு சீரியஸா தெரியல சார், ஆனா உண்மையிலே உங்க அழுகையின் ஜபம் தான் சார், நீங்க அன்னைக்கு அப்படி அந்த வார்த்தை தான் என்ன ஊழியக்காரனா இன்னைக்கு மாத்தி இருக்குது, நான் அதை ஃபீல் பண்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல. அவருக்கு நான் இந்த ஊழியத்தை செய்வேன்னு கூட அவருக்கு தெரியாது, எல்லாம் போச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல அவர் ஒருவேளை அந்த பேதுரு சாரு மரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் என்னத்தை பண்ணினேன், நான் என்னத்தை சண்டே ஸ்கூல் நடத்தினேன், எனக்கு பிள்ளையும் இப்படி இருக்குது. அவர் ஒண்ணுமே பண்ணல, ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனா உண்மையிலே அந்த பேதுரு சார் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு நபர் இன்றைக்கு இந்த ஊழியத்துல இப்படி ஒரு ஊழியக்காரன் நிக்கிறதுக்கு ஒரு விதையை அன்னைக்கு போட்டிருக்கிறார், அன்றைக்கு போட்டிருக்கிறார். அவர் சாதாரணமானவரா எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியலாம், ஆனா பரலோகத்தினுடைய பார்வைக்கு அந்த பேதுரு சார் இன்னைக்கு எங்க இருக்காருன்னா எட்டாத உயரத்துல இருக்காரு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா இல்ல, அது உங்களுக்கே தெரியாது.
நீங்க எவ்வளவு வேல்யூ பர்சன் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது, உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன் பரலோகத்திற்கு தெரியும். அதனால தான் இத்தனை ஆபத்து வந்தும் இத்தனை பிரச்சனை வந்தும் நீங்க சாகல, நீங்க மரிக்கல, நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்களுடைய வேல்யூ பரலோகத்துக்கு தெரியும். உங்க வேல்யூ ஏசப்பாவுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒண்ணுமே பண்ணலையா ஆண்டவரே, நான் ஒண்ணுமே செய்யலையா ஆண்டவரே, நான் எதையுமே சம்பாதிக்கவே இல்லையா ஆண்டவரே, நான் எதையுமே பத்திரப்படுத்தவே இல்லையா ஆண்டவரே, நான் என்ன பண்ணினேன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு உங்க மனசு கேக்குதா? கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நீ ஏன் மகனே அப்படி நினைக்கிற? நீ என் பார்வைக்கு மிகவும் கனம் பெற்றவன், நீ என் பார்வைக்கு நீ கனம் பெற்றவன், நீ ஸ்பெஷல். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். நீ மறைஞ்சிருந்தாலும் நீ மாணிக்கம், நீங்கள் மறைந்திருந்தாலும் அவருடைய கரத்துல இருக்கிற மாணிக்கம் இல்ல. கர்த்தர் அதனாலதான் உங்களை கர்த்தர் வளர்த்தினார். எத்தனை பேர் பிடுங்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் கூட உங்களை பிடுங்க முடியல, எத்தனை பேர் உங்களை அழிக்கணும்னு நினைச்சு கூட உங்களை அழிக்க முடியல. காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. சத்துரு உங்களை எத்தனை அழிக்கணும்னு நினைச்சாலும் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்கு காரணம் நீங்க ஸ்பெஷல்னு பரலோகத்திற்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். கைகளை தட்டி அது போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya, யெகோவா ஓசே என்னை மீண்டும் கட்டுகிறீ, யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீ, யெகோவா ஓசே ஓ ஹalleluya, நீரில்லா ஒன்றுமில்லை, ஓ என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு கூட வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது, ஆனா மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. நான் நம்புறேன் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் 2025ல நீங்க அத்தனை பேரும் ஒரு வேல்யூ உள்ள பர்சனா நிறைய பேருடைய கண்ணுக்கு நீங்க தெரிவிங்க. ஹalleluya. சோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நான் நம்புறேன், நீ மண்ணுக்குள்ள கடந்தாலும் நீ மாணிக்கம். நீ மண்ணுக்குள்ள கிடக்கிறதுனால நீ மண்ணோட சேர்ந்து மண்ணாயிர மாட்ட, நீ மாணிக்கம். வேல்யூவே இல்லாத சில விஷயத்துக்காக உன்னுடைய வேல்யூவான உன்னுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ணிடாத. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துடக்கூடாது. அதனால உங்களை ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என்னையா நான் தான் உங்களுக்கு நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமே. அப்படி ஒரு வேல்யூ உள்ள பர்சனே இல்லை, அப்படி உள்ள வேல்யூ உள்ள பர்சனே நான் இல்லை. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளவு நல்லவர். இப்போ உண்மையிலே இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது என்ன நினைச்சு நானே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு நல்லவர் கர்த்தர். என்னை குறித்து எனக்கே ஒரு வேல்யூவாவே தெரியல. அப்படியே பென்ஸ்ன்ற வார்த்தையை கூப்பிடும் போது கூட அந்த பேரை அழகா கூப்பிடுறது கூட ஆள் இல்லை, கரெக்டா சொல்லி கூப்பிடுறது கூட ஆள் இல்லை. ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்ல. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க சமுதாயத்தில் மதிக்கப்படாத ஒரு நபரா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கப்பட இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், தரிசனம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, கர்த்தர்னு ஒருத்தர் உங்களுக்குள்ள வந்ததுனால கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தீ எரிந்து நீங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் ஹalleluya சேர்ந்து கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். கைகளை தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிலும் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிலும் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு பாடுவோம். எதினா நான் ஸ்பெஷல், நீங்க என் கூட இருக்கிறதுனால. ஹalleluya. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட சருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு வல்லவன். உங்க மகிமை, உங்க மகிமை. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென். நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு. கைகளை தட்டிக்கொண்டே என் ஏக்கம் எல்லாம் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்வில். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. Thank you Jesus. நீ நல்லவரப்பா, நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. இன்னைக்கு வார்த்தைகள் திரும்ப திரும்ப எங்களுடைய இருதயத்துல அப்படியே தோணிச்சுட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றியப்பா. உங்க மகிமையினால் எங்கள் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க ராஜா. உங்க கிருபையினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.